வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் உள்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவித்த பட்டியலின்படி பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரையிலும் அந்த 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாது. மார்ச் 8ஆம் தேதி வரையிலும் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டை தாக்கல் செய்வதை தடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் எதிர்க்கட்சிகள் சார்பில் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், திரிணாமுல் காங்கிரஸ் உள்பட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. மத்திய அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்டை முன்கூட்டியே வெளியிடுவதன் மூலமாக ஜனரஞ்சகமான அறிவிப்புகளை வெளியிட்டு வாக்காளர்களை ஈர்த்துவிடும். தேர்தல் களத்தில் ஒரு சமமான வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இல்லாமல் போய்விடும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சி, ஆளும் கட்சி அதை நிராகரித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. அவர்கள் அச்சத்தில் இதையெல்லாம் சொல்கிறார்கள். நாடு முழுமைக்குமான ஒரு பட்ஜெட்டை 5 மாநிலங்களுக்கான ஒன்றாக எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கிறது. எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி சரியா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு KT ராகவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ், பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் முன்னாள் MP திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். வணக்கம். பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் என்பது அந்த 5 மாநிலங்களுக்கானது. பட்ஜெட் என்பது இந்தியா முழுமைக்குமான ஒன்று. இந்தியா முழுமைக்குமான ஒரு பட்ஜெட்டை அந்த 5 மாநில தேர்தலை மட்டும் கணக்கில் காட்டி இதை எதிர்ப்பது அப்படின்றது ஒரு வழமைக்கு மாறான ஒன்றாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய அச்சத்தை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாமா? அதாவது நண்பர் குணசேகரன், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்ற போது கூட நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணிகளை அந்த உள்ளாட்சி தேர்தல் காலம் முடிகின்ற வரை நிறுத்தி வைத்து விடுவதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய மரபு. உள்ளாட்சி தேர்தல் நடக்கின்ற போது சட்டமன்ற தேர்தல் உறுப்பினருடைய சிறப்பு நிதியை கூட செலவிட முடியாது. அதை போன்ற ஒரு சூழ்நிலையில இந்தியாவிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது 5 மாநிலங்களுக்குமான தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவிலே இருக்கின்ற மொத்த ஜனத்தொகையிலே 5இல் ஒருவர் இப்பொழுது வாக்களிக்க போகிறார்கள். 1 in every 5 Indians will be voting in this assembly election. அதுல ஜனநாயகத்தினுடைய, பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படையான பாடமே to provide level playing grounds. அதாவது ஆள்கின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் தேர்தலின் போது ஒரே சமதளத்தில் நின்று அந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கி கொடுப்பதுதான் பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மிக அடிப்படையான சிந்தனை. இதுல இன்னொரு ஆபத்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா இன்று ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த டிமானிட்டைசேஷன் அதுல 5 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி எல்லாம் எதிர்பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு 50,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 50,000 கோடி ரூபாயை ரிசர்வ் பேங்க் will be giving as a dividend to government of India. இந்த 50,000 கோடியை எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆலோசனையும் நடத்தப்படவில்லை. எந்த மாநில முதலமைச்சரிடமும் கலந்து ஆலோசிக்கவில்லை. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். கடந்த 6-7 மாதங்களாக ஏழைகளுக்கான இலவச கேஸ் இணைப்பு என்று ஒரு மத்திய அரசு ஒரு திட்டத்தை நடத்துகிறது. அதிலே ஒரு சப்ஜெக்ட் இன்னொன்றுக்கு நம்ம போறோம் நினைக்கிறேன். சப்ஜெக்ட் இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல என்ன, நான் உதாரணம் காமிக்கிறேன். 1.5 கோடி இணைப்புகளிலே 85 லட்சம் இணைப்பு உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் சொல்ற புள்ளி விவரம். 1.5 கோடி இணைப்புகள் இதுவரை கொடுப்பதிலே 85 லட்சம் இணைப்புகள் உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 50,000 கோடியை நாளைக்கு வாங்கி பட்ஜெட் போட்டு உத்தரப்பிரதேசத்திற்கும் பஞ்சாபுக்கும் மக்கள் நல திட்டம் என்று செலவழித்தால் எப்படி லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இருக்கும்? அதைத்தான் இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் கேட்கிறோம். நீங்க சொல்றீங்க உத்தரப்பிரதேசத்துக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு அவங்கள மனதில் கொண்டு திட்டங்களை அறிவிக்கலாம், ஜனரஞ்சகமான அறிவிப்பின் மூலமாக வாக்காளர்களை அவர்கள் வளைத்து விடுவார்கள் நீங்க அச்சம் தெரிவிக்கிறீங்க. கேள்வி என்னன்னா, ஒரு தேர்தலை மனதில் கொண்டு இதை செய்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை பிரதமரோ மற்றவர்களோ வெளியிட்டாங்கன்னா, நிதியமைச்சர் பட்ஜெட்ல சொன்னா
இது ஒரு போலியான அறிவிப்பு, ஓட்டுக்காக இந்த அறிவிப்பை அறிவிக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளால் பிரச்சாரம் செய்ய முடியாதா? வெறும் அறிவிப்பு மட்டும்தானே வரப்போகிறது, உடனே அது டிரான்ஸ்லேட் ஆகிட போகிறது இல்லையா ஒரு நடவடிக்கையா? இல்ல, அது ஒரு பொது தேர்தலின் அப்போ பிரதமரும் ஒரு வேட்பாளராக இருப்பார், எதிர்க்கட்சிகளும் வேட்பாளர்களாக நிற்பார்கள். இப்பொழுது அப்படி அல்ல. இப்பொழுது பிரதமர் சகல அதிகாரம் படைத்த பிரதமர், மத்திய அரசை நடத்தி கொண்டிருந்தவர், உடனடியாக அந்த நிதி ஒதுக்கீட்டை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றவர். ஆகவே இதுதான் லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இல்லைன்னு சொல்றோம். இப்போ பாராளுமன்ற எலெக்ஷன், அவரும் வேட்பாளர் நாமும் வேட்பாளர் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற அந்த தத்துவம் தான் வரும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. he has got an advantage, he has got an edge. அதை should not be exploited in a democratic election. அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம். அதைத்தான் நாம் இன்று வலியுறுத்துகிறோம். பிரதமர்களாக கடந்த காலத்தில் இருந்தவங்களும் பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பிரச்சாரம் செய்திருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் பிரதமராக இருக்கும்போது, நரசிம்மராவ் செய்திருக்கிறார், மன்மோகன் சிங் செய்திருக்கிறார். இப்படி எல்லா தலைவர்களும் செய்த ஒரு நிலைமையில் மோடியை பார்த்து மட்டும் நீங்கள் சொல்வது என்பது அவரோட பாப்புலாரிட்டியை பார்த்து எதிர்க்கட்சிகள் அஞ்சுகின்றன, காங்கிரஸ் அஞ்சுகிறது அப்படின்ற முடிவுக்கு தானே வர முடியும். அதாவது குணசேகரன், பிரச்சாரம் என்பது வேறு, பிரசன்டிங் த பட்ஜெட் என்பது வேறு. பிரச்சாரம் என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாடு. பட்ஜெட் என்பது அரசியல் சாசன கடமையை நிறைவேற்றுகின்ற இட் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸசைஸ். ஆகவே அதை தேர்தலுக்கு சார்பாக பயன்படுத்தக்கூடாது என்பது நம்முடைய வாதம். இப்பொழுது பிரதமர் உத்தரப்பிரதேசத்திற்கு 25,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி என்று கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பஞ்சாபுக்கு 10,000 கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் அந்த பிரதமருக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கிறது அல்லவா? இன்னைக்கு வறட்சி மாநிலமாக தமிழ்நாட்டை இன்னும் அறிவிக்கல, ஆனா கர்நாடகா அறிவிச்சு 1,500 கோடி வந்தாச்சு. சோ இதை போல ஒரு மத்திய அரசு நினைத்தால் எந்த மாநிலத்திற்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறதோ அந்த மாநிலத்திற்கு உதவ முடியும், சிறப்பான திட்டம் செய்ய முடியும். நேரத்தை 6,000 கோடி ரூபாய் சந்திரபாபு நாயுடு கொடுத்தாச்சு, கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கு 35,000 கோடி கொடுத்தாச்சு. நமக்கு வாரதா புயலுக்கு 10 கோடி வரல. இது நம்ம நிலைமை, தமிழன் நிலைமை. அதை விடுங்க, அதை இன்னொரு நாள் வச்சுக் கொள்ளலாம். எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படி பிரதமர் தன்னிடம் இருக்கிற அதிகாரத்தை, அதில் இப்ப இந்த மக்கள் பணத்தை எல்லாம் புடுங்கி ஒரு 50,000 கோடி ரூபாய் வச்சிருக்கிறாங்க, அதை பாஜகவினுடைய தேர்தல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பலவீனத்தை இதுல வெளிப்படுத்துறாங்க. நீங்க தமிழ்நாட்டை சொல்றீங்க, கர்நாடகத்தை சொல்றீங்க, அவங்க வறட்சி அப்படின்னு சொல்லி அந்த மாநிலம் சொன்னதால் அந்த மாநிலத்துக்கு அந்த மத்திய அரசு கொடுக்கிறது. தமிழ்நாடு இன்னமும் தன்னுடைய வறட்சி நிலைமையை ஆய்வு செய்தே முடிக்கல. இதற்கிடையில மத்திய அரசு எங்க உதவலன்ற கேள்வி எப்படி எழும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் எதிர்க்கட்சிகளுக்கு இதுல ஒரு பலவீனமான நிலையில் இந்த தேர்தலை அணுகுகிறார்கள். அதனால் ஒரு மிரட்சி இருக்கிறது பிஜேபியுடைய பட்ஜெட்டை பார்த்து அப்படின்ற விமர்சனத்தை பிஜேபி முன்வைக்குது. அதாவது பிஜேபி அரசியல் ரீதியாக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதை ஒரு நியாயமான கோரிக்கை என்பதைத்தான் நாம் சொல்லி இருக்கிறோம். நாளைக்கு தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுகிறது, குறைந்தபட்சம் இதை போன்ற உத்தரப்பிரதேச மாநிலம், பஞ்சாப் மாநிலம், இன்னும் தேர்தலுக்கு போகிற மாநிலங்களுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடு ஏதும் செய்யக்கூடாது, சிறப்பு திட்டங்கள் ஏதும் இதில் அறிவிப்பு இருக்கக்கூடாது என்கிற ஒரு உத்தரவை போட்டால் கூட எதிர்க்கட்சிகளுக்கு அது வெற்றிதான் என்று நான் எண்ணுகிறேன். ராகுல், இதுல பிஜேபி எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒருபுறம், இது ஒரு சமதளத்தில் போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையை தடுத்துருது, ஆளுங்கட்சிக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் வந்துடுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஆனால் பிஜேபியோட கூட்டணி கட்சியாக இருக்கிற சிவசேனையும் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறது. பட்ஜெட்டை தள்ளி வைக்கணும், அதில் பாப்புலிஸ்ட் ஸ்கீம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதில் வாக்காளர்கள் தவறாக திசை திருப்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பார்வையை சிவசேனையும் முன்வைக்குது. அதாவதுங்க, மரியாதைக்குரிய அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு இந்த விதிகளெல்லாம் நன்றாகவே தெரிந்திருக்கும். நீங்கள் கோட் ஆஃப் கான்டாக்ட் இதுக்கு வரும்பொழுது, அமலாகும் பொழுது, நீங்கள் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அத்தனை செக்யூரிட்டியும் உண்டு, அத்தனை அரசாங்கத்தினுடைய அத்தனையும் அவருக்கு என்னென்னலாம் என்டைட்டில்மெண்ட்டோ எல்லாம் பயன்படுத்த முடியும். ஆனால் நாளைக்கு அவர் உத்தரப்பிரதேஷ் போனாலும் சரி, பஞ்சாப், கோவா, எந்த மாநிலம் போனாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் சொல்றார், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியை பயன்படுத்த முடியாது, பார்லிமெண்ட் எஸ் பயன்படுத்த முடியாது, எல்லாருக்கும் தெரியுமே. கோட் ஆஃப் கான்டாக்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய நிதியை பயன்படுத்த முடியும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய நிதியை இப்போ பயன்படுத்த முடியாது. இது ஆல்ரெடி கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்கிற விஷயம்தான். இன்னொன்று கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நிச்சயமாக தெரியும்.
பிரதமர் தனிப்பட்ட முறையில் இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கோ கோவாக்கோ இல்லாட்டி பஞ்சாபுக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த சலுகையும் எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு திட்டங்களையும் அனௌன்ஸ் பண்ணவே முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி தேர். அவங்க மாத்திரம் இல்ல, இப்ப முலாயம் சிங் இவரு அகிலேஷ் யாதவ் அரசாங்கம் கூட இப்ப அங்க அப்ளை பண்ண எதையுமே அறிவிக்க முடியாது. இல்ல மத்திய பட்ஜெட்ல நீங்க ஒரு நிமிஷம், மத்திய பட்ஜெட்ல அறிவிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்ல. இல்ல மத்திய பட்ஜெட் ஒரு உத்தரப்பிரதேசத்துக்குன்னு அறிவிக்காது. அப்படின்னு சொன்னா இது வாய்ப்பு இருக்கு. அது கோட் ஆஃப் கான்டக்ட்ல ஆல்ரெடி இருக்கிறது. அதனால இப்ப இவர்கள் பயப்படுறாங்கன்னு சொன்னா இது ஏதோ புதுசு இல்ல. உத்தரப்பிரதேசத்துக்குன்னு இல்லாம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலயும் 15 லட்சத்தை போடுவோம் அப்படின்னு நிதியமைச்சர் அறிவிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பட்ஜெட்ல. திரு குணசேகர் அது வந்து ஒரு கட்சிக்கான அட்வான்டேஜ் ஆயிடுங்க. ஒரு வருஷம் புரிஞ்சுக்கோங்க. வருஷ கணக்குல அடுத்த ஒரு இன்னைக்கு 17 முடிஞ்ச உடனே 18ல அது ஒரு 4 மாநில தேர்தல் நடக்கும். மாநில தேர்தல்கள் என்பது ஒவ்வொரு வருடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மோரோவர் ஏதோ நேற்றைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண உடனே மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிச்சுன்னு சொன்னா நியாயம். இது வந்து போன பட்ஜெட் இதுல செப்டம்பர் 22ஆம் தேதி நடந்த கேபினெட் மீட்டிங்ல மத்திய கேபினெட் இதை முடிவு பண்ணுது. ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒன்னாக்கணும். பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ல போறது இல்ல, ரெவென்யூ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ் தான் சொல்ல போறோம். அதே போல தேதியை அட்வான்ஸ் பண்றதே ஆகஸ்ட்லயே நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார். இது இந்த தேர்தலுக்காக அப்படின்னு சொன்னா இந்த தேதி அட்வான்ஸ் பண்றது கூடங்க நாம முடிவு பண்ணல, எத்தனையோ கமிட்டி முடிவு பண்ணது. ஈவன் காங்கிரஸ் மோடி அரசு வந்த பிறகு 2015ல பிப்ரவரி 28, போன வருஷம் பிப்ரவரி 29, எஸ் இந்த வருஷம் பிப்ரவரி 1 தேதிக்கு ஏன் அட்வான்ஸ் பண்றீங்க? இது ஆகஸ்ட்லயே செய்தாலும் இந்த தேர்தலை மனதில் கொண்டு செய்யறாங்க. திரு குணசேகரன் இங்க பாருங்க, இது வந்து மோடி அரசாங்கம் மாத்திரம் இல்லை, இது பல நாட்கள் பேசப்பட்டுகின்ற ஒரு விஷயம். 84ல திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இல்லாட்டி இவங்க யாராவது நான் தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணட்டும், எல்கே ஜா அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது. அந்த கமிட்டி கூட இந்த ஃபைனான்ஷியல் இயரை மாற்றணும்னு சொல்லும்பொழுது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க கேலண்டர் இயரை ஃபைனான்ஷியல் இயராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாட்டில் எதை ஃபாலோ பண்ணுறோம்னா பிரிட்டனை ஃபாலோ பண்ணுறோம். ஏங்க நாங்கள் கவர்மெண்ட் வந்த உடனே ஜஸ்வந்த் சிங் வாஜ்பாய் வந்தபோது முன்னெல்லாம் பட்ஜெட் வந்து ஈவினிங் 5 o'clock தான் சொல்லுவாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஜஸ்வந்த் சிங் நிதியமைச்சராக இருக்கும்போது அதுக்கு மார்னிங் ஆக்கினோம். நாம ஃபாலோ பண்றது பிரிட்டன் மாடல். அங்க 12 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, அது தொடர்ந்து 5 மணிக்கு நாம தாக்கல் பண்ணுவோம். அப்படி சிஸ்டம் இருந்தது, அதை மாற்றினோம். இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் எதுக்காக மாத்திரம் மாற்றங்கள்ங்கிறதுங்க எப்பயுமே அது வந்து மாற்றம் தான் மாறாததுன்னு சொல்றது போல. நீங்க இவர் செட்டியார் இவர் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆர்.கே. சண்முக செட்டியார் அப்ப எப்போ பண்ணாரு? நவம்பர்ல போட்ட பட்ஜெட் தாக்கல் பண்ணது. மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கு. மாற்றம் சொல்றேன், நீங்க வந்து காரணத்தை வசதிக்காக எதை செய்யறாங்க? வசதி கேலண்டர் இயருக்கு மாத்தலையே. இல்ல திரு குணசேகரன், இது வசதிக்கு இல்லைங்க. நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க, நிதி ஆயோக் அவங்களும் சொல்றாங்க, இப்ப அந்த கமிட்டியும் சொல்லியிருக்காங்க. எல்கே ஜா கமிட்டியும் சொன்னது என்னன்னா, ஒரு பட்ஜெட்டுங்கிறது நம்ம நாட்டினுடைய இங்க இருக்கிற ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். இங்க இருக்கிற இப்ப மான்சூன் செஷன் வருது, சவுத் வெஸ்ட் மான்சூனோட பாதிப்புகள் இப்போ இந்த பட்ஜெட் இப்படி ஏப்ரல்லேருந்து மார்ச்சுங்கிறதுல நம்மளால அசஸ் பண்ண முடியல, அதனால பாதிப்பு அதிகமாக இருக்கு, இந்த கேலண்டர் இயர் மாற்றலாம். இந்த மாதிரி பொருளாதார நிபுணர்கள் பல விஷயங்கள் சொல்றாங்க. இது புதிது விஷயம் இல்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே இது பண்ணாங்க, கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல பல காரணங்களுக்காக. இப்போ இன்னொரு விஷயம், நீங்க பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா 2 நடக்கும், உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் செஷனு, அதுக்கப்புறம் ஒரு மாசமோ 20 நாளோ லீவ் வரும், திருப்பி ரெஸ்யூம் ஆகும். ஃபர்ஸ்ட்ல ஓட்டன் அக்கௌண்ட்னு வருவாங்க. ஓட்டன் அக்கௌண்ட்னா அடுத்த 3 மாசத்துக்கு வேணா செலவுகளுக்கு அங்கீகாரம் பார்லிமெண்ட் கொடுக்கும். அப்புறம் லீவ் வரும், அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு கூடி ஃபைனான்ஸ் பில்ல ஓகே பண்ணுவாங்க. இப்போ அதை மாற்றி எல்லாத்தையுமே, ஏன்னா பட்ஜெட் ஃபைனான்ஷியல் இயர் ஏப்ரல் 1 ஆரம்பிக்குது, எல்லாத்தையுமே மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும். எதுக்கு ஓட்டன் அக்கௌண்ட்னு ஒரு தடவை போகிறது, டிமாண்ட்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில்லுக்கு இன்னொரு தடவை பர்மிஷன் வாங்கணும், எதற்கு நடுவில் அந்த கேப்பு? ஏப்ரல் 1ஆம் தேதி 31 மார்ச்சுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லா மினிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சிடும், நம்முடைய துறையில் இவ்வளவுதான் இருக்க போகுது, இவ்வளவு செலவு பண்ண போறோம், இவ்வளவு பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இவ்வளவு பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சிடுச்சுன்னா அரசாங்கம் உடனடியாக அந்த மினிஸ்ட்ரி தன்னுடைய வேலையை பார்க்கலாம். இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் மே மாதம் ஆகுது இல்லை, ஓட்டன் அக்கௌண்ட் முதல்ல போடுறாங்க, பில்லு கிளியர் பண்ணுறது, ஃபைனான்ஸ் பில் கிளியர் ஆகுது மே மாதம் ஆகுது, ஏப்ரல் மே ஆகுது. அப்போ 3 மாதத்துக்கு வரும். அப்புறம் வந்து ஓட்டன் அக்கௌண்ட்டில் வச்சு செலவுக்கு மாத்திரம் தான் தெரியும், எவ்வளோ பணம் இந்த மினிஸ்ட்ரியில் செலவு பண்ண முடியுங்கிறதுலாம் தெரியாது. இந்த 12 மாதம் இன்னும் 3 மாதம் வேஸ்ட் ஆகாமல் அது முதல்லயே முடிச்சிட்டோம்னா ஏப்ரல் 1லயே எல்லா மினிஸ்ட்ரிக்கும் தெரிஞ்சிடும் எவ்வளவு பணம் நமக்கு வரப்போகுது, எவ்வளவு செலவு பண்ண போறோம் தெரியும். நல்லது தானே, நாட்டோட வளர்ச்சிக்கு அது நல்லது தானே. அதனால கேலண்டர் இயர்லி நடக்குது, வாஸ் ரெக்கமெண்டட் பை மெனி கமிட்டிஸ். சரி, திரு கனகராஜ் உங்களுடைய பார்வை என்ன? அதாவது ஒரு நிறைய
ஏராளமான நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை ஒரு நிமிஷம், பீட்டர் இதை குறுக்கிட விரும்புகிறார். திரு பீட்டர் குறுக்கிட விரும்புகிறீங்க. அதாவது இப்போ தம்பி ராகவன் அவர்கள் சொல்வதில் வந்து எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி வைத்திருந்தால் கூட, தேர்தல் முடிந்து பட்ஜெட் வைத்தால் கூட ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு விடலாமே. அதில் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லையா? ஏப்ரல் வந்து நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் வந்து 8ஆம் தேதி தேர்தல் ஆரம்பிக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து 1ஆம் தேதி வந்து பட்ஜெட்டை கொடுக்கணும்னு சொல்லுகின்ற போது தான் வந்து எதிர்ப்பு சொல்லுகிறோமே ஒழிய, இதை வந்து பிப்ரவரி மாத கடைசியில் முடித்து விட்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில பணிகளை ஆரம்பிப்பதை பற்றி யாருக்கும் கருத்து வேறுபாடே இல்லையா? அது வேண்டாம் என்று யாரும் சொல்லலையா? லெவல் பிளேயிங் கிரவுண்ட் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு விஷயம், இப்ப இந்த முடிவை எடுத்தது 22ஆம் தேதி செப்டம்பர்ல கேபினெட். அப்பெல்லாம் வந்து தேர்தல் என்னைக்குன்னே தெரியாது, ரெண்டுத்தையும் ஒண்ணா ஆக்கணும், முன்னாடி அட்வான்ஸ் பண்ணணும்னு சொன்னதெல்லாம் அப்போ இன்டென்ஷன் வந்து தேர்தல் இந்த தேதியில தெரியும், அதனால முன்னாடிங்கிறதெல்லாம் கிடையாது. இது இந்த வருடத்திற்கு இல்லை, அடுத்த வருஷமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் இருக்கும். அப்போ எலெக்ஷன் இருக்கும், இருக்காது கூட போகலாம். அதனால எங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கலாம், நீங்க சொல்ற அட்வான்டேஜ் இல்லாம இருக்கலாம். இது பொதுவாக 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம் முடிவே தவிர, தேர்தலுக்குன்னு சொல்லி எப்படிங்க செப்டம்பர்லேயே முடிவு பண்ண முடியும்? தேர்தல் தேதி இப்பதானே தெரியும். பிப்ரவரி 1க்கும் மார்ச் 8க்கும் அதிக காலம் இல்லை. அதுதான் சொல்றேங்க, நீங்க தேர்தலுக்காக சொல்லும் பொழுது இல்லைங்கிற நான். இப்ப இவங்களுடைய அச்சம் நியாயமான அச்சம். ஒப்பீனியன் போல்லாம் இப்படி வரும்பொழுது கூட பயம் இருக்கத்தானே இருக்கு. காங்கிரஸ் பெரிய கட்சி, 5 சீட்டு தான் வரும் உத்தரப்பிரதேசலன்னு சொல்றாங்க, 403ல. அப்ப அவங்க இது அஜிடேட் ஆகுது, நியாயம் தான், அவங்களுக்கு நியாயம் இருக்கு. ராகவன் ஒப்பீனியன் போல வந்து அமெரிக்க ஒப்பீனியன் கூட ட்ரம்ப்புக்கு தான் கிடைக்கலையே, ஹிலரிக்கு தான் இருந்தது. we have seen so many opinion polls. அப்புறம் என்ன, தேர்தலை சந்திப்போம். திருக்கணக்கராஜ், அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பீரியடில் நீங்கள் வந்து எப்போதுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னால் எக்கனாமிக் சர்வே நீங்கள் முன்வைப்பீங்க. இந்த எக்கனாமிக் சர்வேயினுடைய அடிப்படையில் தான் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிடும் எப்படி வரும் பட்ஜெட் எந்த திசையில் போகும் அப்படின்னு. இப்போ இதை அட்வான்ஸ் பண்ணுறது என்பது அதை முழுமை பெற்றதாக ஆக்காது. அதன் அடிப்படையில் இவங்க பண்ண முடியாது. ஜிடிபி என்ன growth ரேட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் லோக்சபாவில் 100 பேருக்கும் அதிகமாக, ராஜ்யசபாவில் குறைஞ்சபட்சம் 30 பேருக்கும் அதிகமாக இந்த தேர்தல் நடக்கிற மாநிலங்களை சார்ந்தவர்கள். மாயாவதி அவர்களும் முலாயம் சிங் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவங்க பட்ஜெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிரதமர் மோடி அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். சொல்கிறேன். பிரதமர் தினசரி அங்கே போக மாட்டார், அவர் ஒரு நாள் போவார் சபைக்கு. நீங்கள் அவரை யாரும் இதுவரை யாரும் அப்படி இருந்ததும் இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே அவர் எங்கே போகிறாரு, இங்கே பட்ஜெட் இங்கே கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கையில் அவர் எங்கேயாவது பறந்துகிட்டு இருப்பார், யாரும் கேட்டதில்லை. ஆனால் அடிப்படையில் சபை நடக்கும்போது மன்மோகன் சிங் கூட தான் வெளிநாடு போயிருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன், அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் ஒரு பட்ஜெட்டில் ஒரு மோசமான அம்சம் வரும்போது எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரோ, அந்த கட்சியினுடைய அந்த எதிர்க்கட்சி தலைவரோ, அந்த கட்சியினுடைய தலைவரோ பார்லிமெண்ட்டில் இல்லாமல் இருக்கலாமா? இப்போ நான் என்ன கேட்குறேன், 8ஆம் தேதி முடியுது, மார்ச் 8ஆம் தேதி, அதுவரை இவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்கு போகவே வேண்டாம்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படை கோட்பாடு அது இல்லையா? நீங்கள் கூட கேட்டீங்க, வெறுமனே அறிவிப்பு தானங்க. வெறும் அறிவிப்பில் தானே இந்த 282 சீட்டு. மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது ஒன்று அமலாக இருக்கான்னு நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லுங்கள். அப்படி எதுவுமே இல்லை. இல்லை, அறிவிப்பு மட்டும்தானே வரப்போகுது, அதனுடைய திட்டம் செயல் வடிவம் பெற நாட்கள் ஆகும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அறிவிப்பே மக்கள் திசை திரும்பிடுவாங்க அப்படின்னு முடியுமான்னு. 2 கோடி பேருக்கு வேலைங்கிறதுக்காக யூத் எல்லாம் எப்படி நின்னான்னு உங்களுக்கு எங்களுக்கும் தெரியுமே. நாங்கள் வந்து பெட்ரோல் விலையை குறைச்சிருவோன்னு சொன்னோன்னு, கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா நாங்கள் குறைச்சிருவோன்னு சொன்னோன்னு அதை நம்பினாங்கிறத நம்ம பார்த்தோமே. ஒரு அரசாங்கம் 1.5 மடங்கு விளைபொருளுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு வந்தோடனே அதெல்லாம் அது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிற ஒரு அரசாங்கம் தானே இது. நீங்கள் 1.5 மடங்கு தருவோம் விளைபொருளுக்கு என்று சொன்னபோது எல்லா டிவியும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ஆனால் அதே சமயத்தில் எதில் வரலை? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் 1.5 மடங்கு தர முடியாது, சாத்தியம் இல்லை என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட அஃபிடவிட் எங்கேயுமே வரலையே. நீங்கள் இப்போ கூட இப்போ நீங்கள் பல விஷயத்தை பற்றி இங்கே பேசுனீங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆம் ஆத்மிக்கு 4 எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்காங்க.
இந்த 4 பேரும் எங்கே இருந்திருக்காங்க? பஞ்சாப்ல இருந்து மட்டும்தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஒரு ஆம் ஆத்மி என்கிற ஒரு கட்சி 4 பேர் மெம்பர் இருக்கவங்க அந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிற போது அவங்க அங்கே போகணுமா வேண்டாமா? நீங்கள் வெறுமனே இந்த 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 இதை மட்டுமே பேசாதீங்க. நான் சொல்ல நீங்க விரும்புகிறேன். சொல்ற பாயிண்ட் வந்து பட்ஜெட் நடக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்லாம் இருக்கணும். ஆமாம், தேர்தல் அறிவிச்சா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்தா இவங்க நாடாளுமன்றத்துக்கு வர முடியாத நிலைமை வந்துரும் அப்படின்ற ஒரு நீங்க பாயிண்ட். ரெண்டுல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடு, எப்படியும் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்கிற நிலைமையை இவங்க உருவாக்குறாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால இது ஆளுங்கட்சியின் அமைச்சர்களுக்கும் பொருந்தும் தானே? இல்ல. இப்ப ராஜ்நாத் சிங்கும் பாராளுமன்றத்துக்கு போக முடியாது. இங்க ரெண்டையுமே ப்ரொபோசலை நீங்க தானே வைக்கிறீங்க. ப்ராப்ளம் என்னன்னா பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றது நீங்க தான் பண்றீங்க. அதன் மீது திருத்தம் கொண்டு வருவது, அதன் மீது விவாதிப்பது, அதன் மீது கவனத்தை ஈர்ப்பது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலைமை அதான். நான் இப்ப கேட்கிறேன், நீங்க பஞ்சாப்ல இருக்க அந்த 4 பேரும் என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? அவன் அவனை தேர்ந்தெடுக்கப்பட்டதை பற்றி கவலைப்படாமல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். அல்லது இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், எதிர்க்கட்சிகள் இப்போ சொல்லலை. எப்போ சொன்னாங்க? போன பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கும்போதே எல்லா எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களும் சேர்ந்து இவங்களுடைய ஒரு 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 உள்நோக்கத்தோடு கூடிய இந்த தேதியை முன்வைப்பது என்பதை அவங்க பிரசிடெண்ட்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீங்கள் மே மாதத்தில் வர்றதுக்கு இப்போ தான் கொண்டாந்து வைக்கணும் அந்த தேர்தலுக்கு. நீங்கள் அப்படின்னா இது 5ஐயும் சேர்த்து அது வந்து குருசியல் என்று பார்க்குறாங்க. இந்த 5 தேர்தல்களில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் எனக்கு பயம் இருக்குது. உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ அவர் கூட சொன்னார், எதை பற்றி ஒப்பீனியன் போல் வந்துருச்சு அப்படின்னு. ஃப்ரண்ட் லைனில் இன்றைக்கி ஒரு இமெயில் பிரசுரிச்சிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து எப்படி அதனுடைய நீங்கள் வந்து ஒரு டெல்லி கவர்மெண்ட்டை எதுலாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னு வந்திருக்கு. இது இன்றைக்கு பத்திரிகை துறை ஊடகத்துறையை அவர்கள் எப்படி வளைத்து போட்டு இருக்கிறார்கள் என்பதற்கான அடிப்படையா இல்லையா? அதாவது ஊடகத்துறையை வளைச்சா 73 சீட் ஜெயிக்க முடியுமா நான் உத்தரப்பிரதேசில்? நீங்கள் ஆம் ஆத்மியோட 4 சீட்டு பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் பஞ்சாபில் இருக்காங்க, எங்கே போவாங்கன்றீங்க. எங்களுக்கு 73 எம்பி இருக்கிறாங்க அதே உத்தரப்பிரதேசத்தில். அதனால நீங்க சொல்ற டிஸ்அட்வான்டேஜ்னா அது எங்களுக்கு உங்களோட அதிகமான டிஸ்அட்வான்டேஜ் எங்களுக்கு இல்லையே. நீங்க ப்ரொபோசல் வைக்கிறீங்க. ஒரு நிமிஷம். அதே போல நீங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ எதிர்க்கட்சியோ சொன்ன விவாதம் அவங்களுடைய வாதம் என்னன்னா பட்ஜெட் வேண்டாம் அப்படிதான் சொன்னாங்க. திரு கனகராஜ் அவர்கள் இன்றைக்கு பார்லிமெண்ட் செஷனே வேண்டான்னு பேசுறாரு. இது இந்த ஸ்டாண்ட் இப்பதான் இவங்க எடுக்கிறாங்க. இது வந்து இவங்களுடைய பட்ஜெட் பிரசன்டேஷன் இல்ல, அவர் சொல்றது பார்லிமெண்டே நடக்க வேண்டாம் ஏன்னா எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கறாரு. பட்ஜெட் கூட்டத்தொடரை மார்ச் 8க்கு பிறகு தொடங்குங்க. பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு வேண்டாங்கறதா அது வந்து நீங்க 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வெச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுல வேற டிபேட் எங்க இருந்து வர போகுது? அதுதாங்க சொல்ல வரேன். அட்ரஸ் வேற. இங்க பாருங்க, அது மிக குறுகிய நாட்கள். அதான் நான் சொல்ல வரேன். இங்க நான் எங்களுடைய இவரு நோக்கம் சொன்னா நோக்கம் எப்படி சார் செப்டம்பர்ல எங்களுக்கு தேதி தெரியும். ஒன்று. இன்னொரு விஷயம், இவர் வந்து இந்த ராகுல் காந்தி மாயாவதி அவங்களாம் நீங்க ராகுல் காந்தி மாயாவதியோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. எத்தனை தடவை பார்லிமெண்ட் அட்டெண்ட் பண்ணாங்க, பிரைம் மினிஸ்டர் அட்டெண்ட் பண்ணலன்னு பேசுறீங்க. பார்லிமெண்ட்ல எப்ப தேவையோ எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சட்டமன்ற ராகுல் காந்தி மாயாவதி எவ்வளவு தூரம் அட்டெண்ட் பண்ணாங்க? சட்டமன்ற தேர்தலுக்காக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடரை ஒத்தி வச்சதே இல்லையா? நான் தள்ளி வச்சதே இல்லையா? ப்ளீஸ் மிஸ்டர் குணா, நீங்க இப்ப இவங்களுடைய வாதம் அது இல்ல. சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்புறம் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் உண்மைதான், அது நடந்திருக்கு இந்த நாட்டில், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் சொல்லுவது பட்ஜெட்டுங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் விஷயம் இருக்குது பாருங்க, ஆர்டிகல் 112 சொல்லப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனல் விஷயம் இருக்குது பாருங்க, அது நடத்தி தானே ஆகணும். அட்வான்ஸ் பண்ணுறதுனால தானே கேட்குறாங்க. இருங்க, நான் அட்வான்ஸ் பண்ணது கூட நோக்கம் தான். நீங்கள் சொன்ன நோக்கம் கற்பிக்கிறீங்க, அந்த நோக்கம் கற்பிக்கிறதுக்கு எந்த முகாந்திரம் இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன். நாங்கள் ஏன் செய்கிறோம்னு சொல்றதுக்கு பிஜேபி மாத்திரம் எடுத்த முடிவல்ல, அத்தனை கமிட்டி ரெக்கமெண்ட்ல தான் சார் காங்கிரஸ் கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு, எல்கே ஜா கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. இது எதனாலுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பிகாஸ் ஓட்டர் அக்கௌண்ட் போக வேண்டாம், அப்ரோப்ரியேஷன் பில்லு தனியாக போவேன்னா மொத்தமே மார்ச் 31க்குள்ள முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல 12 மாசத்துக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் எந்த ரூட்ல போகணும் தெரிஞ்சுக்க முடியும். அதை தான் சொன்னேன். இட் வாஸ் ரெக்கமெண்டட் பை ஆல் கமிட்டிஸ், நாட் பை கவர்மெண்ட். இது எத்தனையோ கமிட்டி வந்திருக்கு இல்லைன்னா இதில் என்ன தப்பு இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகத்தை விட அவர் கூட சொன்னார் கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட்டு கொஞ்சம் கூட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இதை சொல்கிறாரு. எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நாட்டில் டிமானிட்டைசேஷன் முடிஞ்ச பிறகு 97% நோட்டு வந்துருச்சான்னு கேட்டால் அதை பற்றி தெரியாதுன்னு சொல்கிற அவர் என்ன சொல்கிறாரு, இது கான்ஸ்டிடியூஷனல் ரெக்யர்மெண்ட்டு, யாருக்கும் நாங்கள் பட்ஜெட்டே வேண்டாம் நடத்தாதீங்கன்னு சொல்கிறோமா? மார்ச் 31க்கு பின்னால் போனால் தானே அந்த பிரச்சனை வருது.
அதுக்கு முன்னால நீங்க என்னைக்கு போட்டீங்கன்னாலும் அந்த பிரச்சனை இல்லையே. இதுல எங்க கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற பிரச்சனை எங்கிருந்து வருது? வயலேஷன் யாரும் சொல்லலங்க. அப்புறம் என்ன நீங்க- requirement இல்ல, 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 சொல்றீங்க? நீங்க ஒரு இடத்துல காட்டுங்க, இன்டென்ஷன் மலிஃபைட் இன்டென்ஷன் காட்டுங்க. நான் தான் இது சொல்றேன். தேர்தலுக்கு பிறகு இதை முடி. ஏன் சார் 2017 பட்ஜெட் இல்லங்க, 2018 பட்ஜெட்டும் பிப்ரவரி 1 தான் வரும். 2019 பட்ஜெட்டும் பிப்ரவரி 1 தான் வரும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல இல்ல, நீங்க தேவைனா அப்போ மாத்துவீங்க. இனிமேல் நாங்க மாத்த மாட்டோம். even otherwise see government வந்து ஒரு விஷயத்தை பல மட்டத்துல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசலாம். கன்சல்ட் பண்ணி தானே வரும். திரு ராமகிருஷ்ணன், உங்களுடைய பார்வை இதில் என்ன? இல்லை, அதாவது இப்போ இது கான்ஸ்டியூஷனல் இம்பெடிமெண்ட்டு பாருங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ அதுதான் பேசிக். அதனால் பட் ஆனால் இந்த டெமோக்ரஸியில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொப்ரைட்டி இருக்குது, நார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த சமதளம் அது வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு இதெல்லாம் ஒரு விஷயம். ஸோ அதான் அவங்க மனசில் வச்சுக்கணும். அதுதான் வந்து தவிர இதை வந்து நீங்கள் வந்து இதில் மற்றபடிது இன்னொன்று இந்த அறிவிப்புகள் வந்து விட்டதுனால மக்கள் மயங்கிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படிலாம் நான் நினைக்கல. அதாவது 2014 வந்து பாஜக ஜெயிச்சாங்கன்னா அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலை அப்படி இல்ல, ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பு கிடைச்சிரும் இதன் மூலமாக. அதாவது எதிர்க்கட்சிக்கு அந்த வாய்ப்பு இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அடிப்படையான குற்றச்சாட்டு இது. இல்லை, கரெக்ட். 2011 பிப்ரவரி 28ஆம் தேதி பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா ஒரு 5 மாநிலங்களில் இது 1ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பட்ஜெட்டில் சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு பொருந்துமா பொருந்தாதா, அந்த மாதிரி தேர்தல் சந்திக்கிற மாநிலங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு ஒரு கேள்வி வந்தது. இப்போ வந்த பொழுது வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க அது வந்து இந்த மாநிலங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பட் அதனால் நான் என்ன சொல்கிறேன், அப்போ வந்து இந்த இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன மாதிரியான முடிவு வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து யூபிஏ அரசாங்கம் மத்தியில் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன், இந்த தேர்தல் இந்த பட்ஜெட் அறிவிப்புகளோ தேர்தல் இதுவும் வந்து அதாவது அந்த அரசியல் சூழ்நிலைக்கேற்ப தான் வந்து தேர்தல் முடிவுகள் வருமே தவிர பட்ஜெட் வந்தால் அதை வந்து அவங்க அதை பார்த்துப்பாங்க. பட்ஜெட் அறிவிப்பின் மூலமாக பிரம்மாண்டமான அறிவிப்புகள், ஜனரஞ்சகமான அறிவிப்புகள் மூலமாக அரசியல் சூழலை தங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு கட்சியால மக்கள் ஒன்றும் அப்படி பயங்கர மக்கள் அல்ல. அது வந்து உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து அந்த மக்கள்லாம் ரொம்ப ஒரு பக்குவமாக ஆயிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே இப்போ இவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இப்படியே ஒரு மாயாஜாலம் மாதிரி தேர்தல் பிரச்சாரத்திலேயோ அல்லது பட்ஜெட்லேயோ சொல்றக்கூடிய வார்த்தைகளை ஊடுருவி பார்த்து இது வந்து மாயாஜாலத்துக்காக சொல்றாங்க, இது நடக்காது இல்ல, அதாவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு அரசியல் விழிப்பை பெற்ற மக்கள் தான் இந்தியாவுடைய குடிமக்கள் அப்படின்ற ஒரு அபாரமான நம்பிக்கை நீங்க வெளிப்படுத்துறீங்க. மக்கள் தேர்தல் நேர பேச்சுகள் அல்லது பட்ஜெட் இதன் மூலமாக வரக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது அறிவிப்புகள் இதெல்லாம் பார்த்து மக்கள் மயங்கிறது இல்லை. என்ன ஜனரஞ்சகமான நோக்கத்தோடு அதுக்கு வந்தாலும் அதில் வந்து மக்கள் தெளிவாகத்தான் முடிவெடுக்கிறாங்க. இந்த அறிவிப்பின் மூலமாக மக்களை மடைமாற்றி விட முடியாதுன்ற கருத்து சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் தேர்தல் இது சரித்திரத்தையே பாருங்களேன். அதனால் இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு எந்த தேர்தல் சரித்திரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சரித்திரத்தையும் சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலே பாருங்களேன். தமிழ்நாட்டில் 2006 to 2011 திமுக ஆட்சி இருந்தது. அவங்க கொடுக்காத இலவசங்கள் ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக அந்த இலவசங்களை கொடுத்தாங்கங்கிறதுனாலே அவங்க ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கலை. 2011 தேர்தல் அறிக்கையில் அவங்க இலவசங்களை தெரிவிக்காமையாக இருந்தாங்க. ஜெயலலிதா மட்டும்தான் இலவசங்களை சொன்னாங்க, திமுக தான் சொல்லிச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த அறிவிப்புகள் அதோட அந்த ஜெராக்ஸை போட்டு அது கூட வந்து ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் சொன்னாங்க. அதாவது மிஞ்சின ஒரு அறிவிப்பு இருந்தது. அதாவது அரசியல் சூழ்நிலை, அந்த கூட்டணி, இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் வந்து இந்த அறிவிப்புகள் வந்து ஒரு வேல்யூ அடிஷன், ஓகே. ஆனா வந்து நீங்க அதெல்லாம் மட்டும் இல்லாதபடி வெறும்னா வந்து தேர்தல் அறிவிப்புகள், அதாவது இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு சொல்லிடுறாங்க அதனால பயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றது அவர் சொல்றாரு. கனகராஜன் அவர் சொல்றாரு. அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பீப்புளை நீங்க அவ்வளவு வந்து கொச்சப்படுத்துறீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அப்படி பண்ண முடியாது. மக்களை விடுங்க, மக்கள் வந்து எஜமானர்கள் முடிவு எடுக்கட்டும். நீங்க வந்து அன்ஃபேர் அட்வான்டேஜ் இப்ப நீங்க சொல்றீங்க, ஒரு மற்ற பிரச்சாரங்கள் எதுவானாலும் இந்த அறிவிப்பு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்றீங்க. அந்த வேல்யூ கொடுக்கிற ஒரு வாய்ப்பு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கா? இல்லை, அதனால தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லும், நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு இது பண்ணாதீங்க. அது 2011 இதே பிரச்சனை தான் வந்தது. தமிழ்நாட்டுக்கு வருமா மயக்கத்துக்கு வருமானு அப்படின்னு அப்போ வந்து பட்ஜெட்டில் அவங்க சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாங்க. அப்போ பண்ணும்பொழுது தென் இதெல்லாம் அரசியல் கட்சிகள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. பல பேருக்கு மறந்து போயிருக்கலாம். ப்ரொட்டஸ்ட் பண்ண போது உடனே எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க, நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை வந்து உடனே வந்து பிரணாப் முகர்ஜிக்கு எழுதி, அவர் பிரணாப் முகர்ஜி சொன்னார், இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வில் நாட் டேக்
எஃபெக்ட் இன் தோஸ் 5 states, அதாவது இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால். அவர் வெஸ்ட் பெங்காலை மனசில் வச்சு தான் சொன்னார் கூட அப்போ ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் இப்போ பட்ஜெட்டில், அதாவது பட்ஜெட் 1ஆம் தேதி ப்ரெசென்ட் பண்ணலாமா, மார்ச் 8க்கு அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னா, ஒரு ப்ரொப்ரைட்டி படி பார்த்தீங்கன்னா மார்ச் 8க்கு அப்புறம் பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்க முடியும். அது உங்க பார்வை வந்து சட்டப்படி இந்த பட்ஜெட்டை 1ஆம் தேதி போடுறதுல தவறு இல்லை, அது constitutional நியாயப்படி படி பண்ணக்கூடாதுன்றீங்க. நியாயப்படி பண்ணல, அரசியல் தார்மீகப்படி நீங்கள் பண்ணாதீங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் அந்த அறிவிப்புகள் வந்துடுது, அதனால் வந்து அப்படியே மயங்கிடுவாங்க, அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம்னா, அப்போ வந்து மக்களை பற்றி அறிவிப்பை வெளியிடக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இல்லையா, ஒரு கட்சிக்கு தானே வாய்ப்பு நீங்க இருக்கு. இப்படி சொல்றீங்க. மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் ஃபேஸ் பண்ணும்போது 70,000 கோடி ரூபாய் விவசாய கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாங்க. ஓட்டு வாங்குறது தானே செஞ்சாங்க, எலெக்ஷன் முன்னாடி தானே செஞ்சாங்க. அதை நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துற ஒரு பாயிண்ட்டு, இது வந்து தேர்தலை நோக்கி அப்படின்னு சொன்னால் நாங்கள் தேர்தல் கிட்ட வரும்போது செஞ்சுருக்க முடியும். இது போன வருஷத்துலேயே பட்ஜெட்லேயே இவர் நம்முடைய நிதியமைச்சர் பேசின விஷயம், கிளப்பிங்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் இதுன்னு சொல்கிறதெல்லாம் அப்போ சொன்ன விஷயம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு இது ஏதோ பிஜேபி மாத்திரம் சொல்லலை, பல கமிட்டி சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது தேர்தல் பயம் தான் காரணமே தவிர வேற ஒரு பயமும் எனக்கு தெரியல. மோரோவர் இங்கே 5 மாநிலங்களில் நீங்கள் சொல்கிறவங்க திரு ராமகிருஷ்ணன் சொன்னது போல் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கிறீங்களா? அதே போல் கடந்த காலங்களில் நீங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் எந்த மாநிலத்திலும் தேர்தலே நடந்தது இல்லையா? அப்பொழுது எப்போதாவது ஒரு முறை பட்ஜெட்டை நீங்க தள்ளி வச்சிருக்கீங்களா? இதை சொல்லட்டும். ஒரு விஷயம் 2012 மாயாவதி சொல்லியிருக்காங்க. பாருங்க, நீங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறதுக்காக அது நடந்திருக்கு, நான் தான் ஒத்துக்கிட்டேன். தான் தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அந்த லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். பட்ஜெட்டை இந்த மாதிரி வச்சிருக்காங்க. மார்ச் 14, அதாவது 2012 முதல்ல டிசம்பர் மாதம் 2011 இந்த 5 ஸ்டேட்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போவே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே குரேஷியா கேட்குறாங்க. அவர் சொன்னார், நான் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய ஸ்கெட்யூலை போட்டுட்டேன்னு. ஸோ மார்ச் 3ஆம் தேதி கோவாவில் நடக்கிறதா அந்த 2012. அப்போ இதே கேள்விகள்லாம் வந்துச்சு. முதல்ல பிரணாப் முகர்ஜி இதே மாதிரி தான் பதில் சொன்னார். ஏன்னா நான் 28ஆம் தேதி எங்களுக்கு 29 இருக்குது அப்படி தான் முதல்ல, ஏதாவது இப்போ வந்து இப்போ பாஜக சொல்கிற பதில் தான் முதல்ல சொன்னார். பட் இருந்தாலும் நம்ம கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே பட்ஜெட்டையும் ஜென்ரல் பட்ஜெட்டையும் மார்ச் 14, 16 அந்த வாக்கில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பிரசிடென்ட் இருக்குது. ரெண்டு விஷயம் ராமகிருஷ்ணன் சார் வந்து சொன்னார், மக்கள் வந்து இதனாலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட மாட்டாங்க, அவங்க ரொம்ப சார் அதில் பிரச்சனை என்னென்னா, அப்படின்னா நீங்கள் வந்து பணம் காசு கொடுக்குறது கூட தடுக்க வேண்டியதில்லை, அதனாலலாம் ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட மாட்டாங்க. மக்களுக்கு தான் தெரியுமே இந்த பணம் வந்து நம்மகிட்ட கொள்ளையடிச்ச அறிவிப்போட பணம்ன்றது வந்து ஒரு இது சார். எது அப்போ நீங்கள் குவாலிஃபை பண்ணுறீங்க, நீங்கள் இதை விட அது என்று குவாலிஃபை தான் நீங்கள் பண்ணுறீங்களே தவிர லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்பதை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. நீங்கள் குவாலிஃபை பண்ணும்போது இதை விட அது அதிகம், அதை விட அது அதிகம்னு சொல்கிறீங்க. சில ஏரியாக்களில் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் பீகாருக்கு போய் பேசுகிறது, அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அல்லது போட்டியிடுகிற கட்சியினுடைய தலைவராக போய் பேசுவதற்கும் நீங்கள் வந்து ஒரு பிரதமராக இருந்து இந்த இதுக்கு நான் பேக்கேஜ் தருவேன், ஆந்திராவுக்கு தருவேன், தெலுங்கானாவுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கூடுதல் ஒரு வெயிட்டேஜை கொடுக்காதா? அது வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரெண்டாவது, நான் கேட்ட ஒரு கேள்வியை நீங்கள் யாருமே அட்ரஸ் பண்ணல. அதாவது இது இவங்க எல்லாருமே என்னென்னா, மாயாவதி நேற்று பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரா இல்லையா என்பதல்ல பிரச்சனை, முலாயம் சிங் நேற்று பார்லிமெண்ட்டுக்கு வந்தாரா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. ஆளும் கட்சி ஒன்று ப்ரெசன்ட் பண்ணுது, அதன் மீது கருத்து சொல்லுகிற, அதாவது ஜனநாயகம் என்பதனுடைய அடிப்படை என்ன? ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் இணைந்தது தான். எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்பை ஒன்று தேர்தலை பாரு, இல்லைன்னா பட்ஜெட்டுக்கு போ என்று நிர்பந்திப்பதனுடைய பொருள் ஜனநாயகத்தை திரித்து விடுவதாக. பட்ஜெட்டை நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரியே பட்ஜெட் ஏப்ரல்ல போகுது, மார்ச் கடைசியில போகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இப்ப செப்டம்பர்ல எல்லாம் தேர்தல் நடந்தா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? அது உடனே அக்டோபர்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதா? உடனே நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். வெறும் அனௌன்ஸ்மென்ட் இல்லாம இமிடியேசி இல்ல. இது வந்து இந்த ஆர்குமெண்ட் எந்த அளவுக்கு, ஏன்னா அதான் சொல்றேன், பட்ஜெட்ல அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடை அறிவிப்பதுங்கிறது எப்பயுமே வந்து எல்லா ஆளுங்கட்சியும் அதை செய்யற ஒரு விஷயம் தான். நீங்க ஒரு அலர்ஜிக், உங்களுடைய வெற்றியின் மீது இருக்கிற தன்னம்பிக்கை இல்லாத இருக்கிறீங்களா, அல்லது இன்னைக்கு பார்க்குற பார்வை நீங்க எல்லாம் டிமானிட்டைசேஷன்ல மக்கள் எல்லாம் வெறுத்து இருக்கிறாங்க, மக்கள் தான் எங்களை வெறுத்து இருக்கிறாங்கல்ல, தேர்தல் நடக்குது இல்ல, நீங்க வந்து ஜெயிச்சுட்டு போங்களேன், இதை பயன்படுத்தி அதை சரி பண்றது. நீங்க அதை தானே சொல்றீங்க, எங்க குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன்னா, அதை சரிப்படுத்துறதுக்காக தான் நீங்க பிப்ரவரி 1 நீங்க தான் சொல்றீங்கல்ல, மக்கள் உங்களை ஆதரிச்சிட்டாங்க,
வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த வருஷம் நீங்க பிப்ரவரியில கொண்டு வரதா அடுத்த வருஷம் கொண்டு நான் வந்து போக கேக்குறேன், என்ன பிரச்சனை? நீங்க சொல்றீங்க மக்களை சரிபடுத்துவதற்காக தான் நாங்க டிமானிட்டைசேஷன் ஆரம்பிச்சு குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், சண்டிகர் எல்லா இடத்துலயும் நடந்த உள்ளாட்சி தேர்தல் எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டுல நாங்க 3வது பொசிஷன் வந்திருக்கிறோம் டிமானிட்டைசேஷன் அப்புறம் தான். நீங்க நின்னீங்க உங்களோட கொஞ்சமா நியாயமா இப்படி நீங்க நியாயமான இப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி நின்னது ஒரு 5000 ஓட்டு வாங்கிட்டு அது மூன்றாவதுன்னு சொல்ல முடியுமா சார்? சார் எங்க எதிர்க்கட்சியா இருந்த தேமுதிக நின்னது, பாட்டாளி மக்கள் எவ்வளவு ஓட்டு வாங்கி திரு குணசேகரன் நான் சொல்லுவது ஃபேக்டா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக கூட நின்னாங்களா இது இல்லையா? ஃபேக்டா? நீங்க நிக்கவே இல்லங்கிறது உண்மைதானே? சரி, நான் என்ன மாதிரியான ஃபேக்ட் ஒரு நிமிஷம் ராஜஸ்தான், குஜராத், சண்டிகர், மகாராஷ்டிராத்துல உள்ளாட்சி தேர்தல் டிமானிட்டைசேஷன் அப்புறம் தான் நடந்தது. வெற்றி பெற்றமா இல்லையா? வேற எங்க கம்யூனிஸ்ட் எங்க ஜெயிச்சது? 100 இடத்துல நீங்க வெற்றி பெறீங்க, 100 இடத்துல எதிர்க்கட்சிகள் வெற்றி நான் பெறுதுன்னா- எதுக்காக இந்த ஆர்குமெண்ட் சொல்றேன்னா மகாராஷ்டிராவே நீங்க நான் இதை சரி செய்வதற்காக பட்ஜெட்ல சரி செஞ்சிருவீங்கன்னு சொல்றாருல, சரி செய்யவா செய்யாம இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் எதிர்த்து இருக்காங்க நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு வெற்றி வந்து இல்லங்க நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். அதனுடைய முழுமையான பரிமாணத்தையும் மக்கள் உணர்கிற போது நிச்சயமாக உங்களை தோக்கடிப்பாங்க. நீங்க ஒரு இருக்குல்ல, நீங்க போய் பண்ண வேண்டியதானே, ஒரு சொல்ல நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட எங்கேயோ நடக்கிற குஸ்தி சண்டை இல்லைங்க. நீங்களும் நானும் சேர்ந்தாதான் இது பாராளுமன்ற ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் முலாயம் சிங் பிரச்சாரத்துக்கு போயிரு, மாயாவதி பிரச்சாரத்துக்கு போயிரு, சோனியா காந்தி பிரச்சாரத்துக்கு போயிரு, நான் பட்ஜெட்டை நடத்துவேன், பட்ஜெட்ல என்னத்தை வேணாலும் போடுவேன்னு சொல்லுவது இதனுடைய நோக்கம் என்ன? 60 நாள் பட்ட துன்பத்தை விடவா 50 நாள் பட்ட துன்பத்தை விடவா இன்னும் பெரிய துன்பத்தை மக்கள் பட போறாங்க. இப்ப 50 நாள்ல துன்பம் பட்டிருந்தாங்கன்னா அது அந்த மக்கள் கோபமா வெளிப்படாதா? நீங்க இன்னும் ரொம்ப லாங்கர் பீரியட் வேணும்னு எப்படி சொல்றீங்க? நம்ம மக்களுக்கு எப்போதுமே ஒரு அம்சம் அவங்க மனசுல வச்சிருக்காங்க. அது ஃபைனலாக வர்றபோது இப்போ 2004 to 2009 காங்கிரஸ் மீது வைத்த சில விமர்சனங்களை காங்கிரஸ் சரி பண்ணியிருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் கொடுத்த பிறகு 2014 அவங்க டிசிசிவாக ஒன்றுக்கு போகிறாங்க. இதே மாதிரி மக்களுக்கு தெரிந்த ஒரு பாஷை இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கு தெரிந்த ஒரு பாஷை இருக்குது. மக்களை பொறுத்தளவில் தேர்தல் வரட்டும்னு உட்கார்ந்துருப்பாங்க, தேர்தலில் அவங்க கணக்கு தீர்ப்பாங்க. அதனால தான் இந்த பதட்டம், அவங்களுக்கு தான் பதட்டம். என்னுடைய முதன்மை பிரதானமான வாதம் வந்து அந்த இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால இப்போது பீகாரில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது நவம்பர் 2015. அப்போது அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பிரதம மந்திரி அங்கே போகிறாரு, ஒரு பெரிய பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. எக்ஸாக்ட்லி அப்போ ஜெயிச்சிருக்க வேண்டியதானே, பிஜேபி அப்படியே ஸ்வீப் பண்ண வேண்டியதானே. அதான் நான் 1 லட்சம் கோடி அங்கே வந்து அந்த தேர்தல் நேரத்தில் அரசியல்ல நிதிஷும் லாலுவும் உங்களுக்கு அரசியல் அரசியலையும் சொன்னாங்க, அதை வந்து உடைச்சு காட்டினாங்க. இந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தல் முடிவு பண்ணுதே தவிர இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணி தான். அப்ப பீகார்ல ரொம்ப ஏழ்மையான மக்கள், நீங்க சொல்ற மாதிரி அறிவு இல்லாத மக்கள், அறிவு ரொம்ப என்ன சொல்றது ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாத மக்கள் யாரும் சொல்லல. இல்ல ஃபார்மல் நீங்க சொல்ற மாதிரி யாரும் சொல்லல. அதாவது மக்களை வந்து அதை பஞ்சர் பண்ண முடியுது நிதிஷ்குமாரால. வந்து அதுல இருக்கக்கூடிய ஹாலோங்களால முடியாது. அப்ப காங்கிரஸால முடியாது, உத்தரப்பிரதேசத்துல கம்யூனிஸ்டால உத்தரப்பிரதேசத்துல இது முடியாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். பீட்டர் சட்டை போனோம் இல்ல, 2 பேரும் தர்க்க ரீதியா ஒண்ணு வைக்கிறாங்க. நேத்து திருட வந்தான், உன் வீட்டை திருடல, இன்னைக்கு திருட வந்தான் திருடல, கதவை திறந்து போட்டுன்னு சொல்றீங்க. நீங்க அது வந்து அன்னத்திக்கல்னு சொல்றதுக்கு பதிலா அன்னத்திக்கலா அனௌன்ஸ் பண்ணாரு, ஆனாலும் நீங்க ஜெயிச்சீங்க. எனவே எல்லா தடவையும் ஒரு அன்னத்திக்கலா பண்ணட்டும். லெவல் பிளேயிங் அது ராகவன் மறுக்கலாம். அவர் வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு தேர்தலை மனதில் கொண்டு ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொன்னது அன்ஃபேர் அப்படின்ற ஒரு கருத்துல டி ராமகிருஷ்ணன் உடன்படுவார்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல ஒர்க்காகலைங்கிற காரணத்துக்காகவே அதனால மக்கள் அது மக்களை ரெண்டு விஷயம். அவரோட ஆர்குமெண்ட் வேற. அவர் வந்து மக்கள் இதனால் கவரப்படுறது இல்ல, ஜனங்க இதை தாண்டி பாக்குறாங்க. நீங்க அது வந்து காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி பாயிண்ட்ஸ். அதுல இது அட்வான்டேஜஸா இல்லையா என்பதுதான் கேள்வி. அது அட்வான்டேஜஸ் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அதுவும் சேர்ந்த பிறகு ஒருவேளை அப்படியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணலைன்னா பிஜேபி இன்னும் மோசமா தோத்து போயிருந்திருக்கலாம். நீங்க எனவே அதை வந்து நீங்க என்ன சொல்லாதீங்கன்னா அது அன்ஃபேர் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. அந்த அன்ஃபேரை தொடரக்கூடாது. எப்படி சொல்றீங்க? மேனிஃபெஸ்டோல சொல்றது அன்ஃபேரா? மேனிஃபெஸ்டோ சொல்றது அன்ஃபேரா? எனக்கு ஓட் அளித்தால் இதை செய்யணும் சொல்றது அன்ஃபேரா? ஒரு நிமிஷம். திரு பீட்டர் அல்போன்ஸ் 2 கேள்விகளை முன்வைக்கணும். இப்போ வந்து நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்ல ஒரு கருத்தை சொல்றாங்க,
அது வந்து அவங்களுக்கு சாதகமாக போயிடும், அதனால பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடாத தள்ளி வைங்க அப்படின்னு கேட்குறது லாஜிக்னா, அவர்களால் தேர்தல் அறிக்கையில் அதை சொல்ல முடியாதா? ஒரு பிஜேபியுடைய ஆளுங்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் செய்ய போகிற பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்ல முடியாதா? அல்லது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமரால் இதெல்லாம் சொல்ல முடியாதா? இந்த அறிவிப்புகளை சொல்ல முடியாதா? அதன் மூலமாக மக்கள் அவங்க அடைய முடியாதான்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்குது, பணம் செல்லாத நோட்டு விவகாரம் வந்த பிறகு நடக்கிற பிரம்மாண்டமான தேர்தல்கள் இது. இந்த தேர்தல்களில் மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அதை வைத்து உங்களால் வெற்றி பெற முடியாதா? அதை வைத்து பிஜேபியை எதிர்கொள்ள முடியாதா? ஏன் இந்த பட்ஜெட்டை பார்த்து பயப்படணும்? ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் குணசேகரன். முதல்ல வந்து பட்ஜெட்டுக்கும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோட்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து இட்ஸ் ஒன்லி வந்து an assurance, பட் வந்து பட்ஜெட் வந்து இஸ் எ ப்ரொவிஷன். அது வந்து பட்ஜெட்டில் வந்து நிதியை கொடுத்துட்றோம், இதில் நிதி கொடுக்குறோம் என்று சொல்லுகிறோம். இரண்டுக்கும் இதில் வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, இந்த டிமானிட்டைசேஷனுடைய எஃபெக்ட் யூபியில் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க. நான் வந்து நண்பர் ராகவன் வந்து விஷயம் தெரியாதவர் நான் சொல்லவே மாட்டேன், அவருக்கு தெரியும். கடந்த 3 மாதங்கள் நவம்பர் மாதத்திலிருந்து எல்லா மாநிலத்திற்கும் கொடுக்க வேண்டிய ரூபாயில 40% வந்து ரூபாய் நோட்டுகள் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போயிருக்கு. மோடியினுடைய பொதுக்கூட்டம் பரிவர்த்தனை யாத்திராவுக்கு முன்னால 5000 கோடி வந்து விமானத்தில் கொண்டு வந்து அங்க இறக்கப்பட்டது. ஆகவே நீங்க பாஜக நீங்க சாதாரண கட்சின்னு நீங்க தயவுசெய்து நினைச்சிடக்கூடாது. அவங்களுடைய வந்து RSS இயக்கத்தினுடைய திட்டமிடுதல், அதை செயல்படுத்தக்கூடிய களத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க இன்னைக்கு வந்து 500 ரூபாய் நோட்டு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு வந்திருக்கு நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒவ்வொரு சின்ன கிராமத்திலையும் கூட 500 ரூபாய் தாள்கள் வந்து ரொம்ப தாராளமாக புழங்குகிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ஒரு சென்சிட்டிவ் மாநிலம். இந்த தேர்தல் தான் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை வந்து நிர்ணயிக்கும். நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த முக்கியமான பொருளாதார நடவடிக்கையினுடைய தாக்கத்தை உணர்த்தும் என்பதற்காகத்தான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எப்பாடுபட்டாவது உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுடைய முடிவை மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க வந்து நீங்க ஏற்கனவே ராமர் டெம்பிள் இருக்கு, நண்பர் ராகவன் ஒன்னே கோவப்படக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, 25 ஏக்கர்ல ராமர் பூங்கா அதை வந்து நாங்கள் அமைக்க போகிறோம். அதுக்கு வந்து கல்ச்சரல் மினிஸ்டர் வந்து பார்க்க வந்திருக்காரு. நான் சொல்லுகிறேன், நாளைக்கு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அதற்கு ராமர் பூங்காவுக்கு 5000 கோடி அப்படின்னு கொடுத்தால் நீங்க வந்து அதை அறிவித்தால் அதனுடைய விளைவுகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் எப்படி இருக்கும்? அது ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் வருமா? அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த மாதிரி வந்து வருவதற்கான சூழ்நிலை இருந்தால் அது எப்படி வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும்? இதுக்கு மட்டும் ஒரே ரெண்டு கேள்விதான். எஃபெக்ட் வந்து உத்தரப்பிரதேசத்துல கிடையாது. இல்ல இந்த கல்ச்சரல் மினிஸ்ட்ரி ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணதுங்க. அது புத்தா சர்க்கியூட், ராமாயணா சர்க்கியூட், கிருஷ்ணா சர்க்கியூட், அம்பேத்கர் சர்க்கியூட், இதெல்லாம் வந்து ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்ச்சர் மினிஸ்ட்ரியில் டூரிசம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செய்யறதுக்காக முடிவு பண்ண விஷயம். இப்போ 25 ஏக்கர் கொடுக்கல. இந்த 25 ஏக்கர் கொடுத்தது அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையுமே ராமாயண சர்க்கியூட்னா ராமாயணம் தொடர்புடைய நகரங்களுக்கு போற மாதிரி, புத்தா சர்க்கியூட்னா புத்தர் தொடர்புடைய இந்த இடங்களுக்கு போற மாதிரிலாம் இருக்கு. இது ஏதோ அரசியலுக்குன்னு சொல்வது தவறு. அந்த இடத்த கொடுத்தது அகிலேஷ் யாதவ் கவர்மெண்ட். இன்னொன்னு, சரி நீங்க தானே முதல்ல சொன்னீங்க 20% மக்கள் இருக்கிற உத்தரப்பிரதேஷ், இந்தியாவிலேயே 20% மக்கள் அங்கதான் இருக்கிறாங்கன்னு. ஒரு பெரிய மாநிலத்துல ஏர்லிஃப்ட் பண்ணி கொடுக்கறது ஏன் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு கேட்டார்னு சொல்லிட்டு ஏர்லிஃப்ட் பண்ணி வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களே, பணத்தை கொடுத்தாங்களே, படிக்கலையா நம்ம பேப்பர்ல? இது ஒரு ரேஷனல் இல்லையா? சமமாக எனக்கு வந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் சொல்லணும் எவ்வளவு கொடுத்திருக்கணும், எவ்வளவு அதிகமா கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல, இல்ல எவ்வளவு கொடுத்திருக்கணும், எவ்வளவு அதிகமா கொடுத்தாங்கன்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். எனக்கு அந்த டேட்டாஸ் இல்ல. ஆனாலும் கூட நீங்கள் ஒரு மாநிலம் அதிகம் பாப்புலேஷன் இருக்கிற மாநிலம் சொல்லும் பொழுது தமிழ்நாடு இல்லாட்டி கர்நாடகா இல்லாட்டி கேரளாவும் ஈக்குவேட் பண்ண முடியாதுங்கிறதும் உண்மை தானே. இது பல மாநிலங்களை பண்ணி இருக்கிறாங்கல்ல. பொதுக்கூட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க எந்த பேப்பர்ல வேணாலும் எடுங்க. நான் என்ன சொல்றேன், இது வந்து இவர் பேப்பர் அவர் பேப்பர் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். எல்லா பத்திரிகையில எடுங்க. பிரதமர் மோடி இத்தனாம் தேதி பொதுக்கூட்டத்துக்கு போகிறார்.
எனவே அதுக்கு முன்னால் இவ்வளவு பணம் ஏடிஎம்ல இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்கன்னு இருக்கா இல்லையா? இந்த நான் பேப்பர்ல இந்த எனக்கு நேரத்துல காட்டுங்க. நீங்க எல்லா பேப்பரையும் நீங்க எடுத்து காட்டுங்க. பாருங்க. அதுக்கு எல்லா வேலை பேப்பரையும் எடுத்து இந்த மாதிரி பாருங்க. பாருங்க. ஒண்ணு, நிலைமையை சகஜப்படுத்தணும் உலக இந்தியா முழுக்க பண்ணணும்னு செய்யறத நீங்க வந்து அரசியல் பார்வையில பார்த்தா இல்ல நான் ஒன்று சொல்றேன். இது மாதிரியான பிரச்சனைகள் அந்த ஊர்ல இருந்து பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்த போது நீங்க எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து பாருங்க. ஃப்ரம் த டே ஒன் இதெல்லாம் பிரச்சனை, இந்தந்த ஊர்ல எல்லாம் எத்தனை ஏடிஎம் இப்படியெல்லாம் ட்ரையா இருக்கு என்றெல்லாம் எழுதியிருக்காங்க. அது வரையெல்லாம் போகலைங்க, அந்த பீரியடில் மட்டும் போச்சு. சரி, அதை விடுங்க. நான் இப்போ இவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியிருக்கு, உங்கள் எல்லாத்துட்டையுமே வைக்க வேண்டியிருக்கு. இப்போ ராமருக்கு பூங்கா கட்டுங்க, அம்பேத்கருக்கு கட்டுங்க. தமிழ்நாட்டில் இந்த தொல்லியல் பூங்கா தொல்லியல் ஆய்வு நடந்து கீழடியில் நடந்தது. 2 வருஷத்துக்கு மேலே பணம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. 1% தான் அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணக்கூடாது. நீங்களும் சேர்த்து குரல் கொடுத்து அதை வாங்கிருக்கணும். வந்து நம்மளாம் சேர்ந்து செய்யலாங்கிற நியாயம். ஓரவஞ்சனைன்னா அதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கான வேலையை பார்க்கணும், எல்லாரும் செய்யணும்னு சொல்லுங்க. ஓரவஞ்சனை எதை வச்சு ஓரவஞ்சனைன்னு சொல்றீங்க? அரசு இப்ப இந்த டாபிக் வெளில போயிடுவோம். இருந்தாலும் கேக்குறேன், ஏஎஸ்ஐ யார் கையில இருக்கு? ஏஎஸ்ஐ கிட்ட ஓரவஞ்சனைங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? மத்த இடத்துல எல்லாம் 10 வருஷம் 12 வருஷம் இருக்குல்ல, அந்த 2 வருஷத்தோட 1% ஸ்மார்ட் சிட்டிஸ்ல உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் இந்தியாவுல தமிழ்நாட்டுக்கு தான் சார் அதிகமா கொடுத்துருக்கோம். 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஓரவஞ்சனையா பண்ணோம். அப்படிலாம் தவறான தகவல் இந்த மாதிரி அதுக்கான காரணத்தை நம்ம இப்ப பேசணும்னா அது வேற காரணம் என்னன்னா பேசலாங்க. நீங்க எதிர்க்கட்சி சொல்லிட்டு தான் இருக்க போறீங்க. சரி, நான் நிறைவு பகுதிக்கு வரேன். நம்முடைய விவாதத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சத்தை பேச வேண்டியது கவலை வரங்க கிடையாது. இல்ல, ஒரு 5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக இது தேர்தல் ஆணையம், பட்ஜெட் அப்படின்ற அம்சங்கள்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் 5 மாநில தேர்தல் தொடர்பான முதல் விவாதம் நேற்றைக்கு தேதி அறிவிச்சாங்க. நம்ம இன்னைக்கு விவாதிக்கிற சூழல்ல மோடி அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடாது, தள்ளி வைக்கணும்னு கேட்கறதன் மூலமாக ஒரு கேள்வி இதில் என்ன வருதுன்னு சொன்னால், உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுக்கும் மாயாவதி அவர்களுக்குமான போட்டி அப்படின்றது மாதிரி இல்லாமல் அங்கேயும் பிரதானமான ஒரு கண்டென்ட்டராக பிரதமர் நரேந்திர மோடியை, பிஜேபியை எதிர்க்கட்சிகள் பார்க்கின்றனவா அப்படின்ற கேள்வி வருது. அடுத்து பெரிய எலெக்ஷன் நடக்கிற பெரிய மாநிலம் பஞ்சாப், அங்கே பாதல்ஸ் வெர்சஸ் அமரேந்தர் பிஜேபி காங்கிரஸ் அப்படின்ற ஒன்றுக்கு பதிலாக அங்கேயும் பிஜேபி தான் பிரதானமான சக்தி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பார்க்க தொடங்குறாங்களான்ற அந்த கேள்வி வருது. அதன் ஊடாக நான் உங்கள் நால்வருடைய நிறைவு கருத்தையும் கேட்கிறது. இந்த 5 மாநில தேர்தல் ரொம்ப 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 அரசியலில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு தேர்தல். அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு பிஜேபி அரசு எந்த திசையில் போகுன்றதும் தீர்மானிக்கும். டிமானிட்டைசேஷன்ற ஒன்று, செல்லாத ரூபாய் நோட்டை பற்றி நடக்கிற மக்கள் வாக்கெடுப்பாக கூட இந்த தேர்தலை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க கூடும். இவ்வளவு அம்சங்கள் இருக்கிற இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். அடுத்து நீங்கள் சொன்னது மாதிரியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமான ஒரு பெரிய தேர்தல். இந்த தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகள் வரும்? இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் இந்த 5 மாநிலத்திலும் மீண்டும் பிஜேபி என்பது அதனுடைய வெற்றியின் பயணம் தில்லி, உத்தராகண்ட், தில்லி அண்ட் இது மட்டும் இல்லை, உத்தராஞ்சல், பீகார், இந்த 3 மாநிலத்தை தவிர மீது எல்லா இடத்துலையுமே அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வெற்றி பயணம் தொடருமா? இதை என்ன மாதிரியான இந்த முடிவுகள் வரும்? எந்த பிரச்சனைகள் மேலும் நினைக்கிறீங்க திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மிக மோசமான முன்னுதாரணமாக காட்டப்பட வேண்டிய பொருளாதார நடவடிக்கை எடுத்து தேசத்தினுடைய பொருளாதாரத்தை முழுவதும் ஸ்தம்பித்து முடக்கி வைத்திருக்கிற சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச தேர்தல் அல்லது இந்த மற்ற மாநிலம் நடக்கின்ற தேர்தல் மூலம் தான் எடுத்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்கு நிச்சயமாக நம்முடைய பிரதமர் முயல்வார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த தேர்தல் வெற்றி அவர் செய்த அத்தனை தவறுகளையும் மறக்கடித்து அது மீண்டும் அதை போல ஒரு நேஷனலிசம் ஆஃப் மசில் என்று சொல்லுகிறார் அல்லவா, ஸ்ட்ராங் மசில் நேஷனலிசம், தங்களுக்குத்தான் தேசப்பற்று, சொல்வதுதான் தேசப்பற்று என்று சொல்லுகிறார் அல்லவா, அதை போல ஒரு அரசியல் அணுகுமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு உத்தரப்பிரதேச மாநில மக்கள் கொடுக்கின்ற தேர்தல் முடிவின் மூலம் ஒரு தேசிய அனுமதியை அவர் பெற நினைக்கிறார். இதை இன்னைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றுபட்டு இதை எதிர்க்க நினைக்கிறோம். ஏன்னா ஒரே வார்த்தையில் சொல்றேன், நீங்க அரசியல் கட்சிகளுடைய நன்கொடைகளில் கூட பாஜக ரொக்கமாக வசூலித்தால் அது தவறில்லை. ஆனால் அதே இதை மாயாவதி வசூலித்தால் அதுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்பதை எந்த விதமான வெட்கமும் இன்றி எந்த விதமான தயக்கமும் இன்றி பகிரங்கமாக செய்யக்கூடக்கூடிய ஒரு மத்திய அரசு, அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற பிரதமர். அவர் இன்னைக்கு சகல அதிகாரத்தோடு தேர்தலை சந்திக்க நினைக்கிறார். எதிர்க்கட்சிகள்
ஜனநாயகத்தின் பேரில் நியாயமான தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்தியாவிலே ஜனநாயகத்தை மீண்டும் உறுதிப்படுத்த நினைக்கிறோம். அந்த சூழ்நிலையில் தான் இந்த தேர்தலை நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு ஒரு லெவல் பிளேயிங் கிரவுண்ட் என்பது ரொம்ப அடிப்படையான தேவை. அதை உறுதி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கிறது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. உங்களுடைய நிறைவு கருத்தை அதை எடுத்துக்கிறேன். திரு ராமகிருஷ்ணன் சுருக்கமாக. இல்லை, இந்த தேர்தலில் இப்போ உத்தரப்பிரதேஷ் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் முக்கியம். ஏன்னா 1991க்கு பிறகு பாஜக தேர்தலில் உத்தரப்பிரதேசில் ஜெயிக்கல, சட்டமன்ற தேர்தலில். ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இது. ரெண்டாவது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த 5 மாநிலங்கள்லேயும் எந்த அளவுக்கு அதிகமான உறுப்பினர்கள் வராங்களோ, ஏன்னா ஜனாதிபதி தேர்தல், உபஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது. ஸோ அதுக்கு இவங்க இங்கே ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் கிடைச்சாங்கன்னா, அது அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிரசிடென்ஷியல் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் அது உதவி செய்யும். அதனால் அதில் ரொம்ப முனைப்பாக தான் இருப்பாங்க பாஜக. இந்த தேர்தலை பொறுத்தளவில் இந்திய ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமானது. நீங்கள் கேட்டீங்க யாருக்கு அட்வான்டேஜ் என்னென்னு, அது எனக்கு உடனடியாக கணிச்சு சொல்ல முடியல. போன பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபிக்கு அபரிமிதமான ஒரு செல்வாக்கு இருந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிறது மாதிரி பிஜேபி வெர்சஸ் அதர்ஸ் என்பதை விட மோடி வெர்சஸ் அதர்ஸ் என்று தான் அவங்க முன்னிறுத்துவாங்க. ஏன்னா பிஜேபியை முன்னிறுத்துவதில் இருக்கக்கூடிய சில சிரமங்கள் அவங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நான் உறுதியாக மிக கவலையோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்கிறது மாதிரி நீங்கள் ராஜ்யசபா ஒரு அதிக எண்ணிக்கையில் ஒரு 2018 ஒருவேளை யூபியில் ஜெயிச்சு வந்தால் நிச்சயமாக இந்தியாவினுடைய ஜனநாயகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். நீங்கள் இப்போவே ஜுடிஷியரி ஆதாரம் எதோடையும் இணைக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட ஜுடிஷியரியை ஒரு மைண்ட் பண்ணுறதில்ல. இப்படி அந்த மாதிரியான இப்போவும் நீங்கள் ராஜ்யசபாவில் மேலே அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத போதும் கூட நீங்கள் எல்லாத்தையும் மானிட்டரி பில்னு கொண்டு அது உங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தால் கூட 4 முறை நீங்கள் அவசர சட்டம் கொண்டு வர்ற அந்த டெண்டன்சி இது நீங்கள் ராஜ்யசபாவிலையும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான உத்தரப்பிரதேசம் என்பது ஒரு மாநிலத்தில் கிடைக்கிற பெரும்பான்மை அல்ல. ராஜ்யசபா ஒட்டுமொத்தமாக மாறும். இது இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்காக இட்டு செல்லும். எனவே இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு சொல்ல முடியலனா கூட பிஜேபி ஜெயிக்கக்கூடாது என்று நான் அந்த மக்களிடம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வேண்டிக் கொள்வேன். சொல்ல நீங்கள் தேசிய கட்சி நீங்கள் போட்டி போடுங்க விஜயிச்சுட்டு வாங்க. ஆனால் ஒரு மக்கள் உத்தரப்பிரதேச மக்களும் அந்த மாநிலம் 10 மாநில மக்கள்லாம் ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிட்டா ஜனநாயகமே தோற்று போச்சான். என்ன அக்கிரமம் அது? என்ன வார்த்தை இது? நீங்கள் ஜெயிச்சிருந்தாங்க பிஜேபி தோற்றுருந்துன்னா ஜனநாயகம் வெற்றி பெற்றதுன்னு பேசுவீங்களா? நீங்கள் அப்போ மக்களுடைய வாக்குகளுக்கு மக்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் இவ்வளோதான் மதிப்பு கொடுக்குறீங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து பிஜேபி ஜெயிச்சதுன்னு ஓட்டு போட்டால் அது ஜனநாயக விரோதமா? அது இப்போ ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை இவங்களுக்கெல்லாம் பாருங்க. நீங்க ஜெயிச்சிட்டா ஜனநாயகம் வெற்றி பெற்றதுன்னு சொல்ல போறீங்க அதானே? அதாவதுங்க பாரதி நீங்க ஜெயிச்சா வெஸ்ட் பெங்கால்ல ஜெயிச்சீங்களா? உங்களுக்கு நீங்க ஹிட்லராக ஜெயிச்சீங்களா? கேரளாவில் ஜெயிச்சிருக்கீங்களே அப்ப நீங்க ஜெயிச்சீங்களே மக்கள் அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஜனநாயகம் வென்றதா இல்லது உங்கள மாதிரி நீங்களும் ஹிட்லராங்க? இல்ல அது மக்கள் டிசைட் பண்ணாங்க. மக்கள் ஹிட்லரும் வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க. நீங்க ஜெயிச்சா ஜனநாயகத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நீங்க கம்யூனிஸ்டுக்கும் ஜனநாயகத்தை பத்தி பேசுவதே வேடிக்கையான ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு சார். நாங்க 2014 73 சீட் வச்சோம். இப்ப சண்டிகர் உள்ளாட்சி தேர்தலில் அக்காலி தளத்தோடு அதிகமாக ஜெயிச்சிருக்கிறோம். மக்கள் எங்கள் பக்கம் இருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகம் நிச்சயமாக வெற்றி பெறும். போலி ஜனநாயகவாதிகள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதச்சார்பின்மைக்கு தான் மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பின்மை. நீங்க இப்ப ஜனநாயகத்துக்கு நீங்க மக்கள் கிட்ட போய் சொல்லணும், போடாத பிஜேபிக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சுவாங்க. தெரியுமா இது என்ன நியாயம்? அது அவங்க காந்திக்கு எதிரானவங்க, சோஷலிசத்துக்கு எதிரானவங்க. பாருங்க, ஆனா பிரியாம்பிள்ல என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னா அவங்க கட்சியோட இதுல காந்தியன் சோஷலிசம் தான் எங்களுடைய கொள்கைன்னு எழுதி வச்சிருக்காங்க. போய் உங்களுடைய வார்த்தைகளை எடுபட வைங்க. உங்களை மக்கள் தம் இந்தியாவில சொல்லுங்க சார். பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டி போட்டீங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் 9 சீட் தான் மக்கள் கொடுத்தா, உங்களை தோற்கடித்திருக்கிறாங்க. இல்ல அது கரெக்ட். எங்களை இல்ல மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்க. நான் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். காந்தியை நீங்க சோஷலிசத்தை ஏத்துக்கிறீங்களா? காந்தியன் சோஷலிசம்ங்கிறது உங்க பிரியாம்பிள்ல இருக்கா இல்லையா? நாங்கள் என்ன சொல்றோம், அதான் ஜனநாயகம் என்பது திரிக்கப்படுகிறது. சரி, ஜனநாயகம் சொல்றது ஒண்ணு மாத்துறது ஒண்ணு. ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
அப்படி இல்லை, யார் வெற்றி பெற்றாலும் மக்கள் தான் அதை இறுதியா முடிவெடுக்கிறாங்க. பிஜேபி வென்றாலும் அவங்களுக்கு சாதகமா முடிச்சா ஜனநாயகம் ஜெயிச்சது, எங்களுக்கு சாதகமா முடிஞ்சா போச்சு போச்சு. ஹிட்லர் நாங்க. ஆமா, ராமர் ஜெயிச்சா தானே, ராவணன் ஜெயிச்சிருந்தா நீங்க என்ன சொல்லி சார், வச்சிருக்கீங்க? மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி சம்பவாமி பண்ணுங்க சார். யுகங்கிறது எப்போ வருது? இந்தியாவிலே யாரு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா இடத்துலயும் தோத்துட்டு இருக்குது. நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, எடுபட மாட்டேங்க. இல்ல இல்ல, யாரு கேரளால சமீபத்துல ஜெயிச்சிருக்காங்க ராகுல். சரி, கேரளால நான் மதிக்கிறேன் சார், ஜெயிச்சிருக்காங்க. நான் மதிக்கிறேன் சார். கேரளா மக்கள் ஜனநாயகத்துல கம்யூனிஸ்ட் தேர்ந்தெடுத்து நான் ஆதரிக்கிறேன் சார். அதை நாம நீங்க உங்களுக்கு நீங்க ஜெயிச்சாதான் ஜனநாயகம் ஜெயிச்சதுன்னு பேசினா என்ன நியாயம்? நன்றி. நீங்க ஜனநாயகத்தை மாத்துறீங்கிறது தான் பிரச்சனை. அதை திரிக்கிறீங்க, பாராளுமன்றத்தை மதிக்க மாட்டேன்றீங்க. ஜனநாயகத்தின் அடிப்படைகளை தகர்க்கிற முயற்சி கடந்த காலத்தில் நடந்த போதெல்லாம் மக்கள் உறுதியாக நின்று அதற்கு அடுத்த காலகட்டத்தில் அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடிச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் கடந்த கால வரலாறுகள் இருக்கு. ஏன்னா நம்முடைய ஜனநாயக அடித்தளம் அவ்வளோ வலுவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நாளை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.